விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது குரு பகவான் ஜூன் 2 குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த காலகட்டங்கள்ல விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் குரு பகவான் தர இருக்கிறார்? இவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி. அதாவது விருச்சிகம் ராசி, லக்னம் 2 பேருக்குமே சொல்லலாம். குரு பகவான் வந்து தன பஞ்சமாதிபதி. 2, 5 குடையவர். அவர் போய் 9ஆம் பாவம் என்ற பாக்யஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார். இது சொல்லும் போதே அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா அந்த 2ஆம் தனஸ்தானாதிபதி போய் 9ஆம் பாவத்தில் பாக்யஸ்தானத்தில் போய் சேரும்போது இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேமிப்பெல்லாம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். சேமிப்பு, ரிசர்வ், அது மாதிரி ஒரு பெரிய சேவிங்ஸ் அது மாதிரி பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, எங்கேயாவது டெபாசிட்ஸ் பண்ணுறது, அது மாதிரியான சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு காலம் தான் இது. 5ஆம் அதிபதி போய் 9ல் உட்காரும்போது இது அதை விட சிறப்பு. இது பலகால் ராசி வேறு. அப்போது என்ன, பல மடங்காக இது பலனை கொடுக்கும். அப்போது இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துறையில் ஒரு உயர்நிலை அடையணும்னா அது மாதிரி விஷயங்கள்லையும் இவங்க நல்லா முன்னுக்கு வரலாம். குருமார்களை சந்திக்கிறது, தீட்சை வாங்கிறது, அதே சமயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் பிரசித்தியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே ஒரு சிறந்த காலம். ஏன்னா இந்த 5ஆம் அதிபதி போய் 9ஆம் பாவத்தில் போய் உச்சமாகும்போது அது ரொம்ப 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 சிறப்பான ஒரு காலம். அதே சமயம் அது வந்து காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாயார் வழியிலேருந்து ஏதான ஒரு பூர்வீக சொத்து வழியாக ஏதாவது இவங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு அமைப்பும் வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலம்தான் இது. இப்போ அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள், எந்த பாவத்தை பார்க்க போகிறாருன்னா லக்னம் ராசியே பார்க்க போகிறார், விருச்சிகத்தையே பார்ப்பார். அப்போ அந்த லக்னம் ராசிங்கிறது என்ன, நம்மளை பற்றிய விஷயம், நம்மளை பற்றி சொல்லக்கூடிய பாவம் தான் அது. அப்போ நமக்கே ஒரு பிரசித்தி, மேன்மை அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 3ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறார். அப்போ நம்மளோட திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய காலம், சிறப்பான ஒரு காலம். 5ஆம் பாவம் அவருடைய வீட்டையே அவர் பார்க்க போகிறார். 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்து அவரோட 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். அப்போ குழந்தைகளால் பெருமை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் ஏதாவது இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாம், அவங்களாம் போய் வெளிநாட்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு காலம் இருக்கலாம். இல்லை வெளிநாட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சி ஒரு அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கலாம்.